அனைவருக்கும் இனிய காலை பொங்கல். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் சன்மார்க்கம். மிக எளிமையான நேரடி பொருள் கொள்ளக்கூடிய ஒரு பாடல். பதினானம் கூடுமானால் சிவன் தன்மை அதிகரிக்கும். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவை அறியாதார் ஜீவனுமாகார். தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு ஆன்மீகத்துல ஏற்படல அப்படின்னா நம்ம சிவனை நோக்கி அவனை அறியக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காது. எப்ப நமக்கு தெளிவில்லாம இருக்கிறோமோ அப்ப முக்தி பெறாத ஒரு ஜீவனாக இருப்போம். அந்த தெளிவு இல்லாதால நம்ம சிவனாகவும் ஆக முடியாது. சோ இந்த பிறப்பு சுழற்சியில இருந்து வெளியில வராம தீரார் பிறப்பே அப்படின்னு முடிக்கின்றார். இதுல இந்த பதினானம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுல பயன்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கிறதா உணர்றேன். தன்னை அறிவதும் எவ்வுயிருக்கும் முதல்வனான சிவனை அறிவதும் பதினானம் பெற்றவருக்கு இயல்வதாகும். பதினானம் பெறாதவரை மும்மலம் மறுத்து சிவாந்தன்மை அடைவதற்கில்லை. அவர் மீண்டும் மீண்டும் பிறவிக்கே வர நேரிடும். அப்ப இறைவனை அறியக்கூடிய அறிவு பதினானம். இது தத்துவ ஆராய்ச்சி வழியாக மெய்ப்பொருளை அறியும் உணர்வையே குறிக்கின்றது. மெய்ஞானம் எழுந்ததும் அஞ்ஞானம் மறைகிறது. அதன் விளைவாய் அமைவது முக்தி. உண்மையான இந்த நிலையை அடைய உதவும் அறிவு பதினானம். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் பற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் சன்மார்க்கம் பாடல் 1480 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனுமாகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே. தெளிவு அறியாதார் சிவனை அறியார், தெளிவு அறியாதார் சீவனும் ஆகார், தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவு அறியாதவர் தீரார் பிறப்பே. இதன் விளக்கமாக சரணய தளத்திலிருந்து, குருவின் அருளால் ஞான தெளிவை அறியாதவர்கள் சிவப்பரம்பொருளை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தமது ஆத்ம ஞானத்தில் முழுமை அடைய மாட்டார்கள். அவர்கள் சிவமாகவே ஆக மாட்டார்கள். அவர்களுக்கு எப்போதும் தீர்ந்து விடாமல் பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதியில இருக்கிறதை பார்ப்போம். குருவருளால் பெறப்படும் உண்மை ஞானத்தை பெறாதவர் சிவனது இயல்பை உணரமாட்டார். அதனால் அவர் ஆன்ம லாபத்தை அடைதற்குரிய ஆன்மாவும் ஆகார், அதாவது சடத்தோடு ஒப்பர் என்பதால். ஆதலின் அவர் சிவமாம் நிலையை பெறுதலும் அப்பேற்றால் பிறவியற்றவராதலும் இல்லை. இதன் குறிப்புரையாக, கேட்டு சிந்தித்து தெளிவதனையே தெளிவு என்றார். உண்மை எச்ச பொருட்டு. இதனால் குருவருளாலன்றி பிரிவாற்றலால் பெறும் ஞானங்கள் உண்மை ஞானம் அல்லவா, நன்னெறி சன்மார்க்கமாக தொழில் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா பாருங்கள். நன்றிங்க, அருமையான விளக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1480. தெளிவு அறியாதார் சிவனை அறியார், தெளிவு அறியாதார் சீவனும் ஆகார், தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவு அறியாதார் தீரார் பிறப்பே. Translation: The perplexed will never know Siva. The perplexed will never be admitted as Jiva. The perplexed will never become Siva.
The perplexed will never cease to take birth. தெளிவு பத்தி சொல்றாங்க இன்னைக்கான பாடல்ல. தெளிவுங்கிறது நம்ம நேத்து பாடல்ல இந்த குரு பக்திய வந்து நம்ம ஐம்புலன்களையும் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த உபதேச பாடல்லையும் நம்ம சொல்லியிருக்காங்க தெளிவை பத்தி தான். இப்ப இதுவும் குரு பக்தியில இருந்தே அப்படியே தொடர்ந்து தான் வருது. எல்லாத்துலேயும் குரு பக்தி வைக்கணும். அதே மாதிரி அந்த தெளிவுங்கிறது வந்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அந்த இதுபடியே நீங்க பார்த்தாலும் அந்த தெளிவுங்கிறது எங்கேருந்து வரும்னா குருவிட்ட இருந்து தான் வருது. அது அந்த குருவோட நம்ம சரணடைந்து இருக்கும்போது அவங்கள பார்த்தாலுமே நம்ம சிவத்தை தான் பார்ப்போம். திருமேனியை பார்த்தாலும் அவங்கள திருநாமம் செப்புறதும் நம்ம சிவத்தை கூப்பிடுறதா தான், அந்த மந்திரத்தை கூப்பிடுறதா தான் இருக்கும். அவங்களோட நாமத்தை நம்ம போட்டுறதும். குருவோட திருவார்த்தை கேட்டல், அவங்களோட வார்த்தை வந்து மனதிலிருந்து வராது, அவங்களுக்குள்ள இருக்க சிவத்துல இருந்து தான் அவங்களோட வார்த்தை வரும். அங்கேயும் சிவம் தான் இருக்கும். அவளோட உரு சிந்தித்தல் தானே, அவரோட தன்மையும் வந்து சிவமாக தான் இருக்கும். நீங்க குருவை வந்து சரணடைஞ்சிட்டிங்கன்னா அவர் எல்லாமே அவரே சிவமாகவே தான் இருப்பாரு. சிவத்துக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்காது. அந்த மாதிரி நம்ம சரணடைஞ்சிட்டு இருக்கும்போது தான் நமக்கு இந்த தெளிவுங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க திருமூலர் நந்திதேவரை சிவமா பார்க்கறதும் சிவத்துக்கும் நந்திதேவருக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறத நம்ம இங்க புரியலாம். எல்லாமே ஏன்னா நந்திதேவரே அங்க சிவமா ஆயிட்டாரு. இப்ப நமக்கு திருமூலரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவரும் இப்ப சிவமாக தான் இருக்கிறாரு. அவரே நந்திதேவராகவும் இருக்கிறாரு, அவரே சிவமாகவும் இருக்கிறாரு. நம்ம இப்போ அவர் சரணடைஞ்சு நம்ம போயிட்டு இருக்கிறதுனால அந்த தெளிவுங்கிறது நமக்கும் வரும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பார்க்குறேன். தெளிவு அறியாதார் சிவனை அறியார். இப்போ நமக்கு அந்த தெளிவு அறியாதார்னா எதனால நமக்கு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மனம்தான். மனம்னால தான். ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை வந்து அந்த சிற்றறிவுலேருந்து இந்த மைண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தை. அப்ப வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்க சிவத்துல இருந்து பார்த்தாதான் அந்த தெளிவு வரும் இல்லையா? சிவத்துல இருந்து பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த தெளிவு வராது. அப்ப சிவனை நமக்குள்ள இருக்க நம்ம சிவனை நம்ம ஃபர்ஸ்ட் அறியணும், நமக்கு புரியணும். நமக்குள்ள இருக்க சிவன் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நம்ம அவர் மூலமா தான் இந்த உலகத்தை பார்க்கணுங்கிற தெளிவு வரணும். அந்த தெளிவு வராதப்ப நம்ம மனது மூலமா இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் பார்ப்போம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம்னாலே நம்ம மைண்டு ஆரம்பிச்சிரும். இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கேன்னு அந்த உண்மை நிலையில நம்ம தெளிவான நிலையில இருக்க விடாது அந்த மனம். அந்த கண்ணாடி வழியா நம்ம பார்க்குறப்ப முழுமையான தெளிவான விஷயம் நமக்கு புரியாது. எப்படி இந்த டியூப்லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம அதில் வாழ்கிறோன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெளிவாக இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த தெளிவான அதுக்கு ஒரு லைட் வேணும் அப்படின்னா அந்த ஒளி எங்கேருந்து வரும்னா உங்களுக்குள்ள இருக்க சிவத்துல இருந்து தான் வரும். எப்போ நம்ம சிவத்துல இருந்து இந்த உலகத்தை பார்க்குறோமோ, உலகத்தை அணுகிறோமோ, அப்போதான் அந்த முழுமையான ஞானமும் தெளிவும் நமக்கு கிடைக்கும். தெளிவு அறியாதார் சீவனும் ஆகார். அதாவது ஜீவன் நம்ம ஜீவன்றதே தெரியாது, நம்ம மனதுன்றது தானே நினச்சி போயிட்டு இருக்கிறப்ப நமக்குள்ள இருக்கிறது ஜீவன் வந்து சிவனா இருக்கிறாருன்றதும் நமக்கு தெரியாது. அதுக்கு அந்த நம்ம மனம் இல்லை அப்படிங்கிற இது வரணும். எப்படி இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன் இருக்கு இல்லையா? நான் பேசுறதுல இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுல நீங்கள் கவனம் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கே கவனம் வைக்கணும்னா நானுங்கிறதுல கவனம் வச்சு அப்புறம் கேட்குறத கேட்கணும். கவனம் வந்து நம்ம செய்கிற செயல்லையும் நம்ம பார்க்குற விஷயத்துலையுமே இருக்குது. நம்மள்ட்ட இருந்து தான் அது உண்மையான நான் எங்கே இருக்குன்னா அது எனக்குள்ளே இருக்க சிவன்கிட்ட இருந்து தான் இருக்குது அந்த நானுங்கிற விஷயம். வெளியில் நம்ம பார்க்குற பார்வையிலையோ என்னோட பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இதில் இந்த அர்த்தம் இருக்குது, இந்த அர்த்தம் இல்லை, அந்த இதில் எல்லாத்துலேயுமே நான் இல்லை. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற சிவத்துலேருந்து இருக்கிறேன். நான் அதிலிருந்து தான் நான் பார்க்கணும் உலகத்தை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்குள்ள இருக்க ஜீவனும் புரிய வரும், நமக்குள்ள இருக்க ஜீவன் சிவமாக இருக்கிறதும் புரிய வரும். தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார். இது முதல் நிலையில வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ஜீவன் வந்து சிவனா இருக்கிறாருன்னு, அதுக்கப்புறம் அந்த சிவமாகவே மாறுறது. அதான் நம்மளோட
கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த அவேர்னஸோட சேர்ந்து உள்ள போனாதான் அந்த சிவத்தோட நம்ம ஜீவன் வந்து சிவத்தோட ஐக்கியமாகும் போது தான் நம்ம சிவமாகவே மாற முடியும். முழுமையான அந்த அவேர்னஸாவே விழிப்பு நிலையாவே மாற முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த 2வது வரியை பார்த்தீங்கன்னா யோக நிலையில நம்ம உணர்றது, நமக்குள்ள இருக்கிறது சிவன் வந்து சிவமாக இருக்கிறார் நமக்குள்ள உணர்ந்து பார்க்கிறது. 3வது வரியில ஞான நிலை, அந் விழிப்பு நிலையாவே நம்ம பார்க்கறது. சிவம் வந்து நம்மளோட விழிப்பு நிலையிலேருந்து நான் பார்க்குற பார்வையிலே சிவம் இருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவு வருது. அந்த தெளிவு வரணுன்னாலும் நமக்கு உள்ள இருக்க சிவம் வந்து புரிஞ்சிருக்கணும். தெளிவு அறியாதார் தீரார் பிறப்பே. இப்போ மைண்டிலேருந்து இப்போ தெளிவுன்றது இல்லை அப்படின்னா அந்த நம்ம மனதிலேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். மனதில் எண்ணம் வந்தாலும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அந்த 5 புலன்லையும் நம்ம குருவை வைக்கிறோம். அப்படியும் இல்லைனாலும் சிவத்திலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா உலகத்தில் மனதில் என்ன வந்தாலும் போனாலும் அது நமக்கு விஷயமா இருக்காது. நம்ம பார்க்குற பார்வை அன்பு பார்வையாக மட்டும்தான் இருக்கும். மற்றதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போ கவலைன்ற ஒரு கண்ணாடியை போட்டுட்டு நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனதில் கவலை இருக்குது. அந்த கவலையோடு நீங்கள் உலகத்தை பார்க்கும்போது அந்த எந்தெந்த கவலையான விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இப்போ கோபத்தோடு நான் இந்த உலகத்தை பார்க்குறேன்னா அதே மாதிரி தான். ஆனால் இந்த உண்மையான அன்புன்ற கண்ணாடி எப்போ நமக்கு வரும்னா அந்த சிவமோட நம்ம முழுமையான அந்த அவேர்னஸ்லேருந்து சிவத்துலேருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் அந்த தெளிவு. எப்படி இப்போ இருட்டில் நம்ம ஒவ்வொரு கண்ணாடி போட்டிருக்கதே என்னென்னா அது இருட்டில் பார்க்குற மாதிரி தான். அந்த வெளிச்சம்ங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஒரு வெறுப்புன்ற கண்ணாடியை போட்டு நான் எல்லாரையும் நான் பார்க்குறேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் வர வர நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்க அந்த எண்ணத்தின் வழியாக தான் இந்த 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 உலகத்தை பார்ப்போம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா அந்த விஷயத்தின் வழியாக தான் நான் இப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது இப்போ ஒரு வெறுப்பு எண்ணம் வருது, நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். அந்த வெறுப்பை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேன். அது வழியாக தான் நான் இப்போ யாரோ வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க, நான் அந்த கண்ணாடி வழியாக தான் நான் பார்க்கும்போது அங்கே தெளிவு இருக்காது. தெளிவு எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க சிவத்தின் வழியாக இந்த உலகத்தை அணுகும் போதும் பார்க்கும் போதும் தான். அதில் வந்து ஒன்றுமில்லாத தன்மையும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஞானமும் இருக்கும், கருணையும் இருக்கும். இந்த விஷயத்தோட நீங்க உலகத்தை பார்க்கும்போது அங்க லைட்டு போட்ட மாதிரி ஒரு இருட்டுல இருந்து நம்ம இருட்டிலே நம்ம ஒரு இந்த உலகத்தை பார்த்துட்டு இல்லாம ஒரு வெளிச்சம் போட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்ப உண்மையான தன்மை, எல்லாரோட உண்மையான தன்மையும் நமக்கு புரிய வரும். என் மனதுல இருந்து பார்க்கும்போது உங்க மனதை தான் பார்ப்பேன். என் உருவத்துல இருந்து பார்க்கும்போது உங்களோட உருவத்தை தான் பார்ப்பேன் நானு. என்னோட இது அறிவுலேருந்து பார்க்கும்போது உங்க அறிவு எப்படி இருக்குன்றத பார்ப்பேன். ஆனா என்னோட சிவத்திலேருந்து நான் இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது நான் என்னத்தை பார்ப்பேன்? இன்னொருத்தவங்களோட சிவத்தை தான் பார்ப்போம் நம்ம. அவங்களுக்குள்ள இருக்க தெய்வத்தை தான் பார்ப்போம். அவங்க மனது எப்படி இருந்தா என்ன? அவங்க அறிவு எப்படி இருந்தா என்ன? எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் பார்க்கறது சிவத்திலேருந்து நான் பார்க்குறேன். உங்களுக்குள்ளேயும் அந்த சிவத்தை தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து இந்த உலகம் உண்மை தன்மையில மெய் எது? இந்த சிவம் தான். சிவத்தை தவிர இங்க எல்லாமே வந்து மாயை தான். சிவம் மட்டும்தான் இங்க உண்மையா இருக்கிறது. அந்த இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலயும் இருக்க உண்மை புரிய வரும். அந்த தெளிவு, அந்த ஞானம் அது எல்லாமே வரும். அது எதுல எங்க இருந்து வரும் அப்படின்னா குருவின் அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. நம்ம குருவாக இருக்கிற நந்தியம் பெருமானும் திருமூலரின் அருளாலும் அருளாலும் தான் நமக்கு அந்த தெளிவு வரும். அந்த சிவமாகவே மாறுற நிலைமையும் வரும். அது வரைக்கும் நம்ம அந்த குருவை பற்றி நினைக்காமையோ மனதிலிருந்தே நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னாலும் ஆசைகளை சேர்த்துக்கிட்டு வினைகளை சேர்த்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்தானா பிறப்பை வந்து நம்மளால அறுக்க முடியாது. வினைகளையும் போக்கணும், ஆசைகளையும் போக்கணும் அப்படின்னா குரு கிட்ட சரணடைகிறது தான். அவங்க வழிப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வழியில நின்று அவங்களே நம்ம தியானித்து அவங்களோட பார்வையிலே இந்த உலகத்தை பார்க்க பார்க்க நாமளும் சிவமாக மாற முடியும் அப்படிங்கிறத இந்த பாடலை சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கீர்த்திகாமா. வணக்கம் அம்மா. காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து ரத்னாயா லவனியா
இல்லையம்மா, சாரி கௌரிமா, எல்லாமே அழகா சொல்லியாச்சு. என்னுடைய தெளிவுக்காக நான் அது தெளிவை பத்தி மாத்திரமா பேசுது. அதே ஒருத்தர வாசிச்சேன். தெளிவறியாதா சிவனை அறிய, தெளிவறியாதா சீவனுமாக, தெளிவறியாதா சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு இப்போ இங்க கேள்வி வரணும்ல நமக்கு? இந்த இந்த விஷயம் வரிசையா ஒரு மந்திரத்திலயும் சொல்லிட்டே வர்றாரு. அப்ப இந்த இடத்துல தெளிவறியாதா அப்படின்னு என்ன, எதனால இந்த இடத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னா, நேற்றுக்கு சொல்லிட்டார், குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு அப்படின்னு குரு பக்திய பத்தி சொல்லிட்டார். அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும்ல, எப்படி நான் அந்த குருவை பிடிக்கிறது? யாரு குரு? அவரை குருவை பிடிச்சிட்டா சொல்லிட்டாரு தருமுத்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த 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 அத்தகைய குரு யாரு கேள்வி வரும்ல நமக்கு. அவரு யாரா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்க உட்கார்ந்துருந்தவங்க முன்னாடி நந்தியே குருவாக திருமூலர் இருந்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம மாதிரி ஆட்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக ஒன்னு அவர் சொல்றாரு, எப்படி இருப்பாரு குரு. இது ஒரு குருவின் இலக்கணமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3வது வரியில ஒரு வார்த்தை சொல்றாரு, தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம சிவமா மாறணும்னா ஏற்கனவே சிவமாக இருக்கக்கூடியவரை பற்றி கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அப்போ அந்த சிவமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அதுதான் அவர் முன்னாடி மந்திரத்துல நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு, குரு பக்தி செய்யும் குவலயத்தோருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத்தகைய இப்ப லைட் எரியணும்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லேப் இருக்கிறதுல இருந்து நம்ம போய் கரண்ட் அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் கனெக்ஷன் கொடுப்போம். இல்லைன்னா ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும், அந்த விளக்குல இருந்து நம்ம இன்னொரு விளக்க பற்ற முடியும் இல்லைங்களா? அப்போ ஏற்கனவே சிவமாக இருக்கக்கூடிய ஒருவரின் மூலமாகத்தான் நாம் சிவமாக முடியும். அதைத்தான் குரு பக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? தெளிவு அறிந்தவர் சிவனை அறிவார். அப்போ நம்ம பக்கத்துல இருந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசிட்டு இருந்தா நமக்கு தெரியணும், இது நம்ம செட்டு இல்ல, நம்ம வேற செட்டு, இது இந்த செட்டு இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சு நம்ம நகர்றோம்ல. அத்தகைய ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சு தரார். எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க இந்த இந்த சன்மார்க்கம்ல வரக்கூடிய இந்த ஒரு 10 பாடல் இருக்கு. இந்த 10 பாடலையும் நீங்க இன்னும் ரொம்ப அழகா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா, இதனோட பல்வேறு வடிவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்க இதுக்கு போகணும், ஒழிவில் ஒடுக்கத்துக்கு போகணும். ஒழிவில் ஒடுக்கத்துக்கு போனீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 200+ பாடல் இருக்கும். 230 250 இருக்கும். அந்த ஒழிவில் ஒடுக்க பாடல் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பாடலையும் இந்த ஒரு வரியையும் பிரிச்சு 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 மேய்ஞ்சிருப்பாரு. எனக்கு அந்த அந்த அனுபவம் எல்லாம் ஐ திங்க் நான் என்னுடைய 2வது வாசிப்புல நான் ஒழிவில் ஒடுக்கத்தை எடுத்தேன். அப்படியே நிப்பாட்டுவேன். நிப்பாட்டிட்டு ஒழிவில் ஒடுக்கத்தை பார்த்தா இதுக்கு இணையான ஒரு பாடல் ஒரு 4 பாடல்ல சொல்லியிருப்பார். இந்த இடத்துல தெளிவறியாதார் சிவனை அறியார் அப்படின்ற ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இங்க இருந்தேன்னா இந்த பாடல்னு தெரிஞ்சுக்கணும், நான் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். ஒரு இடத்துல சொல்லுவாரு, அது என்னன்னா எப்படி தெளிவை அறிந்தவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, தன்னை அறிதல் அப்படிங்கிற இடத்துக்கு சொல்லுவாரு, எது தெளிவு அப்படிங்கிறதுக்கு. ஒரு தலையோட இருக்கக்கூடிய ஒரு உடல்ல அந்த தலையை அறிந்தால், அதாவது அந்த தலையை வெட்டினா
அந்த தலை என்ன செய்யும்? ஐயோ வெட்டிட்டானேன்னு சொல்லாது அந்த வாய். அந்த தலை தனியா போய் முண்டம் மாத்திரம் கீழே விழும். அந்த தலை தனியா போய் விழுவும். அந்த தலை அந்த வாய் சும்மாதான் இருக்கும். ஐயோ என்ன தலைய வெட்டிட்டானேன்னு கத்தாது அந்த வாய். அந்த மாதிரி நீ சிவமோடு இருக்கும்போது நீ சும்மாதான் இருப்ப. நீயே சிவமாக இருப்ப. அந்த அதை தெரிஞ்சுக்கோ. அதைத்தான் உன்னால் தெளிந்து அறிய முடியும். அப்படித்தான் உன்னால் தெளிந்து அறிய முடியும் அப்படின்னு அப்படியே குரூடா சொல்லுவாரு. நீங்க ஒழிவில் ஒடுக்கம் நம்ம திருமூலர் மாதிரிலாம் இல்ல அவரு. அப்படி ஷார்ட்டை எடுத்து சுத்துவாரு. ஒரு குருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நேற்று சொன்னோம்ல, குருடும் குருடும் குருட்டாட்டம் கண்டுன்னு, அதை விட மோசமா சொல்லுவாரு அவரு. கரடிய இந்த தண்ணியில போற ஆட்டை போய் நீ எடுக்கலாம், ஆனா தண்ணியில போற கரடிய போய் நீ பிடிக்க போனேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு இந்த 10 சன்மார்க்க பாடல்களும் அந்த 200 சொச்சம் இதுக்கு சமம். இங்க இருந்து அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷன் போயிருக்கோங்க. அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுப்பாரு. அப்படி தெளிவறியாதார். அப்ப அந்த தெளிவுங்கிறது என்ன? இதான் தெளிவு. தலைய வெட்டிட்டா அந்த வாய் பேசாது இல்ல, அது அந்த அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி சிவத்தோடு ஒன்றி இருக்கும் நிலை, அதுதான் அந்த தெளிவு. அதனாலதான் சொல்றாங்க, தெளிவறியாதார் சிவனை அறியார். நாமே சிவம்னா எப்படி அப்படின்னா அப்படிதான். தெளிவறியாதார் ஜீவனுமாகார். அதுக்கப்புறம் அங்க எதுவுமே கிடையாது. அது ஒரு முண்டோன்னு சொல்லிட்டோம். அடுத்த வார்த்தையை முண்டோன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அந்த சிவனை அறியாதவர் ஜீவனே இல்லை. அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய ஆன்மாவை அறிய மாட்டார். அப்ப முதல்ல ஆன்மாவை அறிந்தவர் சிவனை அறிவார்களா, இல்லை சிவனை அறிந்தவர்கள் ஆன்மாவை அறிவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னாக்க, இறைவனுடைய கருணையினால் நாம் ஆன்மாவை அறிந்து கொள்கிறோம். ஆன்மா தெளிந்த பிறகு நாம் மீண்டும் இறைவனை அறிந்து கொள்கிறோம். இது ஒரு சுழற்சி. பிறக்கணும் முதல்ல, அவனுடைய கருணையினால் தான் நம்ம பிறக்கிறோம். ஐயோ இது எக்கச்சக்க மூட்டையை சுமந்துகிட்டு இருக்க, இதை இன்னும் ஒரு 4 பிறவி போடுவோம், அட்லீஸ்ட் தெளிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப இங்க வந்துட்டோம், அவருடைய கருணையினால் நம்ம வந்துட்டோம். வந்தப்புறம் ஆன்மாவை அறிந்து கொள்கிறோம், மீண்டும் சிவனை அறிந்து கொள்கிறோம். ஆனா அந்த ஆன்மாவை அறியறதுக்கு முதல் படி என்ன? வரிசையா சொல்லிட்டாரு. சரியை கிரியை யோகம் ஞானம் வரிசையா சொல்லிட்டாரு. குருவை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த குருவை பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம யாரை பிடிக்க போறோம்? நம்மளுடைய ஆன்மாவை பிடிக்க போகிறோம். நம்முடைய ஆன்மா அந்த சிவனை அறியும். அப்போ மீண்டும் அது சிவமாக மாறும். அப்போ அது தெரிஞ்சாதான், ஒரு பூவை இது பூவுன்னு தெரியணும் முதல்ல நமக்கு. அதான் குரு பக்தி செய்யும் குவளையத்தோர். அப்ப அந்த 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 பூவை பறிச்சு கையில வைக்கும் போதுதான் நாம் பூவோடு இருக்க முடியும். அப்புறம் அந்த பூவினுடைய மனத்தை நுகரும் போது அந்த ஒரு நொடி நாமும் மல்லியாக மாறுவோம் அப்படிங்கிறதுதான் விஷயம். அப்ப இந்த இடத்துல சீவன் ஆக வேண்டும் என்றால் நாம் சிவனை அறிய வேண்டும். சிவனை அறியதெல்லாம் என்ன? சரண்டர் தான் அந்த இடத்துல. அப்ப அந்த சரண்டர் மேல இந்த உடம்பு இல்லாம இருக்கும்போது அந்த இறைவனிடத்துல ஆகக்கூடியது சரண்டர். அப்ப அந்த சரணடையும் பொழுது அவர் இந்த உடலோடு இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அனுப்புறாரு. இந்த பூமியில ஸ்தூலமாக நம்ம எதிரே அங்க சூட்சமமா இருக்கக்கூடிய தெய்வத்திட்ட நம்ம வணங்கினோம். ஏன்னா நம்மளும் அங்க சூட்சமமா இருப்போம். இப்ப உடல் வந்தாச்சு, உடல் வந்துட்டோம்னா ஸ்தூலம் வந்துருச்சு. ஸ்தூலமாக இருக்கக்கூடிய தெய்வத்திட்ட நம்ம திருப்பி வணங்குறோம். எது குரு. அப்ப அந்த குரு கிட்ட போய் நம்ம ஸ்தூலமா வணங்குறோம். அப்போ அதுதான் அப்போ அங்க சிவன். அப்போ அந்த சிவனை, அதனாலதான் சொல்றாரு தெளிவறியாதார் சிவனை அறியார். அப்போ அந்த 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 சிவனை அறிந்து கொள்கிறோம். எங்க குரு அப்படின்னு முதல்ல அறிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குரு நமக்கு உண்டான ஆன்மாவை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை நாம் அறிந்து கொள்கிறோம். அதான் தெளிவறியாதார் சீவனும் ஆகார் அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தெளிவறியாதார் சிவமாக மாட்டார் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகும்?
அந்த சிவமாக நாம் மாற முடியும். இப்ப இதெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? அது குருவினுடைய தன்மைன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப நீங்க நானு நம்மளை பத்தி சொல்றீங்களே அப்படின்னா, ஒரு 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 விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை பற்றுவது போல் குருவை பற்றி கொள்ளும் பொழுது நாமும் குருவாக மாறலாம். அந்த செய்தியும் இதுல இருக்கு. இந்த இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அத்தனையிலும் பல அடுக்குகள் இருக்கு. நம்ம எந்த அடுக்குல நின்னு பேசினாலும் அந்த அடுக்க நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சோ இப்ப நம்ம சிவமா மாறிட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? தெளிவறியாதார் சிவமாக மாட்டார். அப்ப நம்ம தெளிவறிந்து கொண்டோம், அது சிவமாக மாறிவிட்டோம். அப்படி ஆயிடுச்சுன்னா தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. அப்ப நம்ம பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து நாம் மாறிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கருணை பொங்கும். லைட் எரிஞ்சிருச்சுன்னா, விளக்கு எரிஞ்சிருச்சுன்னா யார் வேணா விளக்க பத்திக்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அப்போ நாம் எப்பேற்பட்ட குருவை பற்றி கொள்ள வேண்டும்? தீரா பிறப்பே, பிறப்பு இறப்பு இல்லாத அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும். அவர் சிவமாக இருப்பார். அவர் வெறும் ஆன்மாவாக இருக்க மாட்டார், வெறும் உடலாக இருக்க மாட்டார். அவர் சிவனை அறிந்தவராக இருப்பார். இத பற்றி கரண்ட வாங்கியாச்சு, நம்ம இப்ப விளக்க ஆகியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த அந்த ஸ்டேஜ்லயும் இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. முதல்ல குரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, நம்ம குரு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை வாசிச்சு பாருங்க. இப்பேற்பட்டவரை குருவாக பற்றிக்கொள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப அங்கிருந்து விளக்கு எடுத்து திரியில தீப்பத்தி நம்ம இந்த விளக்குல வச்சாச்சு. இப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் திருப்பியும் இந்த மந்திரத்தை வாசிச்சு பாருங்க. திருப்பி நம்ம விளக்கம் ஆனதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்க அதற்கும் இந்த மந்திரத்தை வாசிச்சு பார்க்கலாம். அப்ப இந்த 3 ஸ்டேஜ்லயும் இருந்து இந்த மந்திரம் நம்மை தெளிவை நோக்கி திருப்புகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த 3 எப்படி புரியும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை வாசிக்கும் போது நம்மளால ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம் எடுத்துக்க முடியும். இந்த தெளிவுங்கிற விஷயத்த திருமூலர் நோக்கி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நம்ம கௌரிமா கூட சொன்னாங்க, தெளிவு குருவின் திருமேனி காணல் அப்படின்னு சொன்னாரு. அந்த 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 தெளிவுகள் எல்லாம் அப்ப எதுக்கு நீங்க இப்ப இந்த ஒளிவில் ஒடுக்கத்தை பத்தி பேசுனீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் விளக்கும். அது அந்த ஒளிவில் ஒடுக்கம் இன்னும் பிரம்மாண்டத்தை இந்த இந்த ஒரு 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 சின்ன ஒரு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சொப்பு சாமா இப்பெல்லாம் வருது. எங்க வீட்டுல எக்கச்சக்கம் கிடக்குது. ஏன்னா 2 இருக்குல்ல, அதனால எது வாங்கினாலும் 2 வாங்க வேண்டியிருக்கு. என்னன்னா உள்ள ஒரு 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 சின்ன டப்பா மாதிரிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அது பல ஷேப்ல இருக்கும். அந்த டப்பா ஏதோ கோணத்துல இருக்கும். அதுக்குள்ள ஒண்ணு, அதுக்குள்ள ஒண்ணு, அதுக்குள்ள ஒண்ணு, அதுக்குள்ள ஒண்ணு, அதுக்குள்ள ஒண்ணு, ஒரு ஒரு 8 அடுக்கு இருக்கும் அந்த ஒரு குட்டி டப்பாக்குள்ள. குழந்தைங்களுக்கு அதை ஒன்னொன்னா ஷேப் பார்த்து அடுக்கணும். அது ஒரு விளையாட்டு. பார்த்தா குட்டி டப்பா மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த அடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பலவிதமான ஷேப்ல இருக்கு. பெருசா முதல்ல போட்டுறக்கூடாது, பெருசா முதல்ல போடணும், சின்னதை போட்டுறக்கூடாது, சின்னதை போட்டா அடுத்தாப்புல இருக்கிறது அடுக்க முடியாது. அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விளையாட்டு. அது எனக்கு பார்க்கும் போதெல்லாம் தோணும், ஏன் நம்ம பல புத்தகங்களை தேடி போறோம், ஏன் நம்ம பல புத்தகங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா இதுதான். ஏன்னா இதனோட டைமென்ஷன்ஸ் வேற. இந்த டைமென்ஷனை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க திருவள்ளுவரே நமக்கு கிடைச்சிடும். ஒளிவிலொடுக்கம் எனக்கு அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. எப்படி சன்மார்க்கத்தை எனக்கு அவர் காமித்து கொடுத்தாரோ, எப்படி வள்ளல் பெருமகனாரை எனக்கு காமித்து கொடுத்தாரோ, அந்த மாதிரி ஒளிவிலொடுக்கத்தையும் அவர் தான் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஒளிவிலொடுக்கம் படிச்சுட்டு நான் மல்லாந்து கிடந்தேன். ஆமா, அலமந்து போனேன். ஐயோ 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 ஐயோ, நான் திருமந்திரம் படிச்சுட்டு எப்படி அலமந்து போனேனோ அந்த மாதிரி ஒளிவிலொடுக்கத்தை படிச்சுட்டு அலமந்து போனேன். அதான் அப்படி ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடியது. சோ இந்த இந்த பாடலுடைய மல்டிடியூட் டைமென்ஷனல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப உதவித்து அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். சோ அந்த மாதிரி தெளிவறியாதார் சிவனை அறியார் அப்படிங்கும் போது தெளிவறிந்தவர் தான் சிவனை அறிய முடியும். தெளிவை அறிந்தவர் தான் சிவனாக முடியும். தெளிவை அறியாதார் சிவமாக மாட்டார்னா, தெளிவை அறிந்தால் மட்டுமே உன்னால் சிவமாக மாறும் அப்படின்னு முதல்ல அறிதல் ஒன்று, பின்பு அதுவாக ஆவது ஒன்று. அப்படி அறிஞ்சிட்டா தீரும் பிறப்பே அப்படின்னு நம்ம இந்த நம்பருக்கு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பல அடுக்குகள்ல இருக்கக்கூடிய மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக 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 அருமைம்மா. நிறைய பார்வைகள், நிறைய ஆழமான கருத்துக்கள் எல்லாமே சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா.
வாங்க பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா இருந்தாங்க பாருங்க, இல்லையா? அதான் இருக்காங்க. இப்ப காணாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இருக்காங்களா? ஓகே. வாங்கம்மா. ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1480வது திருமந்திரம். பிறவி பயன் பெருமானை அறிதல். திருமந்திரம். தெளிவு அறியாதார் சிவனை அறியார், தெளிவு அறியாதார் சீவனும் ஆகார், தெளிவு அறியாதார் சிவம் ஆக மாட்டார், தெளிவு அறியாதார் தீரார் பிறப்பே. அறியாமை நீங்கி மன தெளிவு பெறாதவர் சிவ பரம்பொருள் உண்மையை உணர மாட்டார்கள். பரம்பொருள் உண்மையை உணராதவர்கள் தங்களையும் உணர மாட்டார்கள். தங்களை உணராத தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அறியாத அவர்கள் நல்ல ஆன்மாக்களும் ஆக மாட்டார். நல்ல ஆன்மாக்கள் ஆகாதவர் சிவமாகவும் மாட்டார். இப்படி தெளிவின்றி மயங்கி கிடக்கும் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்ற துயர பிறவி தொடர்பினின்று விடுபடவும் மாட்டார். சீவன் ஆன்மா. கழக வெளியீட்டில் சன்மார்க்க நெறியின்கண் ஒழுகி திருமுறை வழியாக முப்பொருளின் மெய்மை தெரியாதவர் சிவனை உணரார். சிவனை உணராமையினால் உயிர் பயன் எய்தார். பயன் எய்தாராகவே அறிவுடை பொருளும் ஆகார். மெய்மை தெரியாதவர் சிவன் திருவடி இணையினை கூடி சிவமாம் பெருவாழ்வு எய்தார். மெய்மை தெளியாதார் பிறப்பரார் சிறப்பு உறார். வள்ளுவர் அருமையாக படைத்துள்ளார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆண்டவன் அருள் வழி நடப்பவர்கள் பிறவி துன்பத்தில் இருந்து விடுபடுவர். மற்றவர்கள் பிறவி துன்பத்தில் உழல்வர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக தெளிவான மிக்க நன்றி. வாங்க ஐயா. பிரணவன் ஐயா. வணக்கம். யாராவது ஏதாவது கேக்குறாங்களா, சொல்றாங்களான்னு கேட்டுக்கலாம். ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, இந்த பாடல் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும் போது அந்த சட்டைமணிநாதர் பாடல் பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க சார். அது கிடைச்சதா? அதுதானாங்கிறது அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சொல்லவா இல்ல நீங்க சொல்லுங்க? சொல்லுங்க சார், கண்டிப்பா சொல்லுங்க. ஐயா கிட்ட பேசும்போது சட்டைமணிநாதர் தெளிவை பத்தி ஒரு இது சொல்லியிருக்காரு, பாடல் சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு. அந்த பாடல் இதான் நினைக்கிறேன். தெளிவது தான் எளிதல்ல வாய்ப்பேச்சல்ல, சிங்கார பெண் கண்டால் ஞானம் போச்சு, அழிவதுதான் கடலுக்கே அடுத்த கூறாம், அகரமுண்டு கூடுது போகம் என்பார், கழிவதுதான் காலேது வாசியேது, கைவிட்ட மைதுனத்திற்கலப்பேது, ஒளிவதுதான் நின்னாலோ என்று லோகர் ஒரு கோடி மாண்டா தொழுன்றி காணே. இதேதான் சார். அதுல முதல் வரி மட்டும் சொல்லுங்க சார். தெளிவதுதான் எளிதல்ல வாய்ப்பேச்சல்ல. அந்த தெளிவு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், பேசுறோம், கேக்குறோம். ஆனா தெளிவு அப்படிங்கிறது எளிது அல்ல, எளிதும் அல்ல, வாய்ப்பேச்சும் அல்ல அப்படிங்கிறது. அப்ப பேசலாம். அது அதுலயே திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, சொல்லுதல் எளியவாம், ஆனா அறியவாம் யாருக்கும் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. நம்ம தெளிவுன்னு சொல்லலாம், பேசலாம், கேட்கலாம். ஆனா அந்த தெளிவை அடைதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முயற்சி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. அதுக்குதான் நான் அந்த சட்டைமுனி பாடலை சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் முன்னாடி பார்த்தேன், கீழே ராஜேந்திரன் இருந்தாரு, இப்ப இருக்காரா தெரியல. அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
சித்தர் சிந்தனைன்னு ஒரு கிளப்பு கூடும். அது கிருத்திகாவும் வருவாங்க சில நேரங்கள். அவங்க வேலையில் தவிர்க்க முடியாத வேலை இல்லாத நேரத்துல கண்டிப்பா தவிர்க்காம வருவாங்க. அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அதுலதான் சட்டைமணி பத்தி படிக்கும்போது அந்த பாட்டு எனக்கு ஒரு அற்புதமா தெரிஞ்சது. தெளிவு எளிதன்று தெளிவு வாய்ப்பேச்சன்று அப்படின்னாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இன்னைக்கு கிருத்திகா சொன்ன அந்த ஒழிவில் ஒடுக்கம். அத வள்ளலார் தான் பதிப்பிச்சாருங்க. அந்த ஒழிவில் ஒடுக்கம்ங்கிற நூலை வள்ளலார் தான் பதிப்பிச்சாரு. அது கண்ணுடை வள்ளல்ங்கிற ஒரு எழுதின நூல்னு நினைக்கிறேன். அது அதை பத்தி எங்களுக்கும் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த நூலை படிங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப சிறப்பானது. அந்த தெளிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நம்ம உணரணும். சரி, இந்த நிலையில இருந்து நம்மளை மேம்படுத்துறது யாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கூர்ந்து நோக்கி சிந்திச்சு அப்படி ஒரு குருவை நம்ம எடுக்கணும். ஆனா குரு அப்படிங்கிறது கூட வாய்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. குருவாக வாய்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குருவினிடத்திலே முழுமையாக நம்பிக்கை வச்சுக்கணுங்க. முதல்ல சரணடைதல்ங்கிறது அப்புறம் அந்த குருவினிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். அந்த குருவுக்கு நம்ம 100 விழுக்காடு கீழ்ப்படிதலா இருக்கணும். கீழ்ப்படிதல்ல தாங்க கண்டிப்பா தெளிவுங்கிறது வரும். கிருஷ்ணரே பெருமாளோட 9வது அவதாரம் கிருஷ்ணர் நம்ம பாக்குறோம். அவரே சாந்தீப முனிவர் கிட்ட கத்துக்கிறாரு. சாந்தீப முனிவர் தான் அவருக்கு குரு. ஆனா அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, தினந்தோறும் காலையில போய் காட்டுல போய் சுள்ளி பொறுக்கி கொண்டு போய் அந்த சாந்தீப முனிவருடைய பத்தினிக்கு கொடுப்பாரு. அது மாதிரி அந்த குருவுக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படிதலா இருக்கணும். அப்புறம் குரு எப்ப பாடம் சொல்றாரோ அப்ப போய் பாடம் கேட்கணுங்க. இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் அவர் செகண்ட் அவர் டே ஆர்டர் இந்த சிஸ்டம்லாம் கிடையாது. அல்ல, குரு எப்ப பாடம் சொல்றாரோ அப்ப நம்ம போய் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற திருக்குறளுக்கு பொருள் சொல்ல ஆரம்பிச்சாரு. காத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க. மதியம் 2:30 மணி ஆயிடுச்சு. ஆனா அகர முதல எழுத்தெல்லாமுக்கு மட்டும்தான் சொல்லி முடிச்சாரு. ஆதிபகவன் முதற்றே உலகுக்கு அதுக்கப்புறம் வரல. 2:30 மணி ஆச்சு. பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பசி. ஆனாலும் அந்த பாடம் சொன்னவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு பசி எடுத்திருக்கும், ஆனா நான் இன்னைக்கு மாதிரி இன்னொரு நாள் சொல்ல முடியாது, அதனால சொல்றத முழுக்க கேட்டுக்குங்கன்னு சொல்லி 3:45 அவருடைய பாடத்தை முடிச்சாரு. ஆனாலும் கூட ஆதி பகவன்கிற அந்த தொடருக்கு அவர் வரவே இல்லை. இந்த நிகழ்ச்சி எங்க நடந்ததுன்னா இலங்கையில நடந்தது. அது மாதிரி அந்த குமரகுருபரர் சொல்லுவார்ல, இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்த நாள்ல குமரகுருபரருடைய சகலகலாவல்லி மாலை இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி அந்த குமரகுருபரர் தான் சொல்லுவாரு, பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் யாருன்னா கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு நீதிநெறி விளக்கம்ங்கிற நூல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அந்த குருவினிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்து விடுதல், அதுதான் நம்ம அப்பதான் நமக்கு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால குரு என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு அதை கடைபிடிக்கும் போதுதாங்க அந்த தெளிவுங்கிறதே வரும். குரு சொல்றத கடைபிடிக்கும் போதுதான் நமக்கு தெளிவு வரும். அப்ப தெளிவு வரும்போது சிவமாம் தன்மை கிடைக்கும். சிவமாம் தன்மை கிடைக்கும் போது பிறவி அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது தான். அதனால தெளிவு அப்படிங்கிறது நம்ம பல விதமா முயற்சி பண்ணி தான் நம்ம தெளிவை அடைய முடியும் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, அந்த தெளிவுங்கிறதுக்கு தமிழ்ல தெருள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தெருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஒரு 5 சொல்லு இருக்கு. அது 5 சொல் நம்ம எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துவோம். இதுல என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிறது இருள். ஏன்னா பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்றோம். இருள்
இந்த இருள்ல நம்முடைய செயல்கள் எல்லாமே மயக்கத்தோட இருக்கும். அது மருள் சார்ந்ததா இருக்கும். அதுதான் வள்ளலார் சொல்லுவார் அகவல்ல, மருட்பகை தவிர்த்தென்னை வாழ்வித்து எனக்கே அருள் குருவாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மருள் சார்ந்ததா இருக்கும். இந்த இருள் மருள்ல இருந்து நமக்கு வாய்ப்பதுதான் தெருள் அப்படிங்கிறது. இந்த தெருளுக்கு பிறகு நமக்கு பரம்பொருளை உணரக்கூடிய சூழல் வரும். பரம்பொருளை உணர்ந்தாதான் அதற்கு பிறகுதான் அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த தெருள் அப்படிங்கிறது இருளுக்கும் மருளுக்கும் பொருளுக்கும் அருளுக்கும் நடுவுல இருக்கிறது தான் அந்த தெருள் அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்னா மகாதேவ மாலைன்னு ஒரு நூல், அது 100 பாட்டு. அந்த மகாதேவ மாலையில 100வது பாட்டு. நிறைய இடத்துல இந்த 5 வார்த்தையும் இருக்குங்க. அபிராமி அந்தாதியில கூட 36வது பாட்டை பாத்தீங்கன்னா இந்த 5 சொல்லுமே இருக்கும். ஆனா அது மாதிரி இன்னைக்கு மகாதேவ மாலையில இருக்கக்கூடிய 100வது பாட்டை மட்டும் பார்த்து நிறைவு பண்ணிக்கலாம். இப்பவும் யாராவது எதை கேட்கறாங்களா சொல்றாங்களான்னு கேட்டுக்கலாம். சரி, தெளிவு அப்படிங்கிறது நம்ம பேசுவது போல எளிதானதோ வாய் பேச்சோ அல்ல. நிறைய முயற்சி செய்யணும். ஆனாலும் கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முயன்று தெளிவு பெற்றா கண்டிப்பா அது பிறவி நீங்கக்கூடிய அந்த திருவினையை கொடுக்கும். சரி, அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும், அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும், ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம், அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும், ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம், தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட. இந்த வரி அந்த பாட்டுக்கு இன்னைக்கு பாக்குற மந்திரத்துக்கு முழுமையா ஒத்து வரும். தெருளுடைய அன்புளோர்தம் உளம் முழுதும், தெருளுடைய அன்புளோர்தம் உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும், ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்தம், தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, கோயில் கொண்ட தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய், வன்பிழையை சிறிதேனும் மதித்தியாயில், இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன், என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. மிக அருமைங்க ஐயா.
அருமை விளக்கங்களும், அறிவுரைகளும். மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க ரத்னகுமார் ஐயா, நிறைய செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, கையில, அறிவில், உணர்வில், தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உறவுகளும், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் ஐயன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது.